பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விஷால் மயக்கம் போட்டு விழுந்தது உங்க ப்ரோக்ராம்ல தானே? எங்க ப்ரோக்ராம்ல தான். ஒரு மயக்கம் போட்டு நிஜமா மயக்கம் போட்டாரா? இங்க விஷால் அங்க வரைக்கும் வர வச்சு மயக்கம் போட வச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம் அழகிங்க சேர்ந்துக்கிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஏஜ்ல இந்த மாற்றம் தெரிஞ்சது உனக்கு? உங்க வீட்டுல எப்படி? 13 வயசுல எனக்கு தெரிஞ்சது. அதாவது 10 வயசுல வந்துட்டு எங்க அம்மா பொள்ளாச்சி கொண்டு போய் விட்டாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு 10 வயசுலயேவா? 10 வயசுல ஆக்டிவிட்டிஸ் எதுவும் எனக்கு பிடிக்கல, நீ எல்லாமே கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸ்கூல் மிஸ் ஒருத்தவங்க வந்து எங்க வீட்டுக்கு எனக்கே தெரியாம எங்க வீட்டுக்கு வந்து பையன் வந்து இந்த மாதிரி வரான் போறான் செயின்லாம் எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து இந்த சர்ஜரி எப்படி மாறுது அதெல்லாம் எதுவும் தெரியாது. கோயம்புத்தூர் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அப்புறம் அங்கதான் சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணிட்டு எங்க அம்மா கூட இப்ப சும்மா நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது பூ ஆன்னு கத்திட்டு போவானுங்க பைக்ல. அது வந்து எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பொண்ணுன்னு தான் தெரியும், டிரான்ஜெண்டர்னு தெரியாது. அப்புறம் இப்ப தைரியமா ஏன் பேட்டி கொடுக்குறேன்? தைரியமா பேட்டிக்கு இப்ப வந்த வாய்ப்பை எப்படி நான் விட முடியும் சொல்லுங்க? என்ன யாரையா லவ் பண்றியாமே? பண்ணிட்டு பாரு. ரொம்ப சின்ன பையன் கேள்விப்பட்டேன். தெலுங்குல யாரும் சொல்லி கொடுக்கலையா? லவ் பண்ணாத எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க லவ்வால. அதெல்லாம் உனக்கு இங்க பெரியவங்க இருப்பாங்கல்ல சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, மிஸ் திருநங்கை 2025 செகண்ட் பிளேஸா வின் பண்ணிருக்கேன். ஜோதா கிட்ட தான் பேச போறோம். ஹாய் ஜோதா. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ சோ மச். இப்ப எப்படி இருக்கு இந்த பிரைட் மொமெண்ட்? இருக்கு எனக்கு. இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மா எல்லாம் எவ்வளவு பெருமைப்படுறாங்க? எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இப்படி ஆனதுக்கே எனக்கு வந்து ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்க அப்படின்னு கெத்தா சொன்னாங்க எல்லாத்துக்கிட்டையும். சூப்பர். சோ உங்க அம்மானா நீ எந்த அம்மாவை சொல்ற? உன்னோட பயாலஜிக்கல் பெத்தவங்க சொன்னாங்க. அக்செப்டன்ஸ் இருக்கா? அக்செப்டன்ஸ் இருக்கு. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? சூப்பர் குட். ஓகே. எந்த ஊரு நீ? நான் வந்து நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி. இப்ப நான் இருக்கிறது வந்துட்டு சென்னை கோடம்பாக்கம். ஓகே. சோ எப்படி எந்த ஏஜ்ல இந்த மாற்றம் தெரிஞ்சது உனக்கு? உங்க வீட்ல எப்படி புரிய வச்ச? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டிரான்ஜெண்டரா நான் என்ன ஏதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. அப்ப அப்படி இருக்கும்போது வந்துட்டு எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் எனக்கு பிடிக்கல, நீ எல்லாமே கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல் மிஸ் ஒருத்தவங்க வந்து எங்க வீட்டுக்கு எனக்கே தெரியாம எங்க வீட்டுக்கு வந்து உங்க பையன் வந்து இந்த மாதிரி வரான் போறான் செயின்லாம் எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியல. அப்ப வந்துட்டு எங்க அம்மா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொள்ளாச்சியில கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட விட்டாங்க. எங்க அம்மா ஹட்ஸ்அப் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில ஒருத்தவங்க கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. திருநங்கை கிட்ட விட்டாங்க. அப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஹெல்ப்புக்கு வந்து போயிட்டு இருந்தேன் நானு. அங்க வந்து 1 வருஷம் இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து பிடிக்கல, செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அங்க ஒரு 2 மந்த் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூர் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கதான் சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். நான் திருப்பி மறுபடியும் கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்து மேல சர்ஜரி முடிச்சுட்டு சென்னை வந்துட்டேன். கோயம்புத்தூர்ல எடுத்துட்டு வந்து யார்கிட்ட விட்டாங்க? கோயம்புத்தூர்ல கூட்டிட்டு வந்து. ஏன் உங்க அம்மா கூட வச்சுக்கல? ஏன்னா தெரியலையா உன்னோட? தெரியல, எப்படி இருக்கிறது புரியலையா? எங்க அம்மாக்கு வந்து இந்த சர்ஜரி எப்படி மாறுது அதெல்லாம் எதுவும் தெரியாது. எத்தனை பசங்க நீங்க மொத்தம்? நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன், நானு 2 பேர் தான். அண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டானா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்பா இல்ல எனக்கு. அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? மகளிர் குழு NGO அதுல ஒர்க் பண்றாங்க. லோன் வாங்கி கொடுக்க. அதுல உனக்கு எப்ப தெரிஞ்சது நான் திருநங்கையாதான் மாறணும்னு? ஏன்னா இது பாரு, கேவும் இருக்காங்க,
ஒரு பக்கம். அவங்களும் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, தெரியும்ல உனக்கு. ஒரு அக்குவாக்காரங்களும் இருக்காங்க, அவங்களும் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ உனக்கு நான் சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எந்த வயசுல எடுத்த? அதுக்கு செலவு யார் பண்ணா? 13 வயசுல எனக்கு தெரிஞ்சது. அதாவது 10 வயசுல வந்துட்டு எங்க அம்மா பொள்ளாச்சி கொண்டு போய் விட்டாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு 10 வயசுலயேவா? 10 வயசுல விட்டாங்க. அப்ப எனக்கு அது வந்து அவங்க கூட படிச்சவங்க, சும்மா ஃப்ரெண்டு போயிட்டு போயிட்டு வருவேன், அப்படிதான் இருந்தேன் நான் 1 வருஷம் அவங்க வீட்டுல. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு 13 வயசுல நான் வீட்டுல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் வந்து சாரி கட்டிக்கணும், கம்மல் போட்டுக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. அதை வந்து நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் என்னை வந்துட்டு கோயம்புத்தூர்ல கொண்டு போய் விட்டாங்க. கோயம்புத்தூர்ல வந்துட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு வீட்லயே தான் இருந்தேன். நான் வீட்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திருநங்கை வீட்டுல இருந்தேன். திருநங்கை வீட்டுல 2 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேஜ் டான்ஸ்ன்னு எனக்கு ஒண்ணு வந்துச்சு. கோவை சூர்யா குட்டி அக்கா அவங்க வந்துட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ 1 வருஷம் வந்துட்டு நான் டான்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். டான்ஸுக்கு போய் காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். நீயே சர்ஜரி? நானே சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அவங்க எங்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸ் வந்து கூப்பிட்டு போய் சர்ஜரி. யார் பெரியவங்க உனக்கு? யார் பெரியவங்க வந்து பாம்பத்தி பூஜாயன்னு ஒருத்தவங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல, அவங்க மூலியமா பண்ணேன். எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்க? நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 10th தான். ஸோ 10th கண்டிப்பா, அதாவது ஒரு 6th 7thலயே ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சிடும். ஸ்கூல்ல இந்த மாதிரி உன்னை யாராவது? அதான் ஸ்கூல்ல வந்து பண்ணவங்க, நீ கான்ஃபிடென்ட்டா இரு, நீ மாறினாலே நீ நல்லா படிப்ப அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து இப்ப என்ன பண்ணலான் இருக்க? சென்னை வந்துட்ட, என்ன பண்ணலான்? சென்னை வந்துட்டு இப்ப நான் டான்ஸரா இருக்கேன். ஸ்டேஜ் டான்ஸ் வந்தா போவேன். மாடலிங் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு மேல மாடலிங் பண்ணலான் இருக்கேன். மாடலிங் டான்ஸ் ரெண்டுமே பண்ணலான் இருக்கேன். இது இல்லாம வெளியில இருந்து ஏதாவது இந்த செக்ஸுவல் ட்ரபிள் எல்லாம் வருதா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் எனக்கு வந்தது இல்ல. நான் வந்து நார்மலா சுடிதார் போட்டு வெளியே போனாலே பொண்ணு மாதிரிதான் இருப்பேன். அதனால வந்துட்டு என்னை யாரும் அவ்வளோக்கா இது பண்ணது கிடையாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கே நிறைய வரும், கன்றாவியா இருந்தாலே பொண்ணுங்களுக்கு நிறைய வரும். அப்புறம் நான் ஒரு டைம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப வந்துட்டு எங்க அம்மா கூட போகும்போது அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி எங்க அம்மா கூட இப்ப சும்மா நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆன்னு கத்திட்டு போவானுங்க பைக்ல. அது வந்து எங்க அம்மாக்கு எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துச்சு எனக்கு. சரி, நம்ம அம்மா முன்னாடி வந்துட்டு நம்மள இப்படி பேசுறாங்களே, நம்ம அம்மாக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்ப என்ன யாரையா லவ் பண்றியாமே கேள்விப்பட்டனே? லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் என்ன பண்றாரு? அவரு வந்து பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாரு. ரொம்ப சின்ன பையன் கேள்விப்பட்டேன். இல்ல அவனுக்கு வந்து 24 ஆகுது வயசு. ஆள் தான் சின்னதா இருப்பாங்க. ஆள் பார்க்க சின்னதா இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும், நம்மளை விட ஹைட்டா இருக்கணும். நீ என்னை விட இவ்வளவு தூரம் பணமரம் மாதிரி இருக்கிற. லவ்ன்றது வந்துட்டு அப்படி ஹைட்டு வெயிட் அதெல்லாம் பார்த்து வரல. மனசு தானே முக்கியம் நம்மளுக்கு. மனசு பார்த்துதானே. ஏன் உனக்கு வந்து நம்ம திருநங்கைங்கள்ல யாரும் சொல்லி கொடுக்கலையா? லவ் பண்ணாத, எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க லவ்வால, அதெல்லாம் உனக்கு இங்க பெரியவங்க இருப்பாங்கல்ல, சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, அவன் பிரேக்கப் பண்ணா அவன் போறான், அவ்வளவுதானா? என்னோட இது வந்துட்டு எனக்கு டான்ஸ் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் நல்லா பொழைப்பேன். சரி, இப்ப நீ வந்து இப்ப நம்ம லவ் எதுக்கு பண்றோம்? ஒன்னா வாழணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஒன்னா வாழணும் தான் பண்றோம். அப்புறம் இது இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும் இல்லைங்களா. நான் வந்து இப்ப டான்ஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு எப்படின்னா எல்லாத்துக்குமே ஹட்ஸ்அப் பண்ணுவேன். இப்ப டான்ஸ்ல வந்து இந்த அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ஆடுறது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹட்ஸ்அப் பண்றான். மாடலிங்ல இந்த மாதிரி ட்ரெஸ் சென்ஸ் பண்றது எல்லாமே அலோவ் பண்றான். இதை வேற ஒருத்தவங்களா இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதான். ஏன் அலோவ் பண்றாப்ல நீ ஏதாவது யோசிச்சியா? உன் மேல இருக்க லவ்வாலியா இல்ல நீ ஏதாவது அவனுக்கு செலவுக்கு பணங்கினும் கொடுக்கலையா? இல்ல அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. என் மேல இருக்கிற லவ்வா என்னன்னு தெரியல, சரி ஹட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அவன். சரி, இதை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியா அவனை? கல்யாணம்ன்றது ஒரு 3 years 4 years அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் வந்து அவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே தெரியுமா? தெரியும். அவங்க ஒத்துக்கிட்டாங்க? அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கேள்விப்பட்ட எத்தனையோ திருநங்கைங்கள்ல பிரச்சனைங்க தான் வீட்லயே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. பட் உனக்கு வீட்லயும் ஆக்செப்ட் பண்ணி, நீ லவ் பண்ற இடத்துலயும் ஆக்செப்ட் பண்ணி, ரொம்ப இப்ப இது எப்படி சொல்றது,
சொசைட்டி மாற ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொசைட்டி மாற ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. எங்க அம்மா வந்து என்னை புரிஞ்சு என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நான் தான் வந்து என் குடும்பத்தையும் எங்க அண்ணனும் வேலைக்கு போறேன், நான் தான் எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். எங்க பாட்டி, எங்க சித்தி, சித்தப்பா எல்லாருமே என் கூட பேசுவாங்க. எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கிறேன். நானும் எங்க அண்ணனும் தான் பாத்துக்கிறோம். சூப்பர்மா. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு, நல்ல விஷயமா இருக்கு. அதாவது இது நிறைய திருநங்கைங்களுக்கு வீட்டிலேயே ஒத்துக்கலைன்னு அவங்க அம்மா இல்லாம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எடுத்த உடனே கேட்டதுக்கு எப்படி ஃபீல் பண்ற, உங்க அம்மா வந்து எப்படி என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு, நீ இந்த மாறினதுக்கு இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி லவ்லாம் நம்ம டப்புன்னு லவ்ல விழுந்துடணுமே? எனக்கு வந்து அது எதுவுமே தோணல. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்றது அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படின்றாங்களா அம்மா? ஏன்னா வந்து எங்க வீட்டு சைடு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பொண்ணுன்னு தான் தெரியும், டிரான்ஜெண்டர்னு தெரியாது. அப்புறம் இப்ப தைரியமா ஏன் பேட்டி கொடுக்குற? தைரியமா பேட்டிக்கு இப்ப வந்த வாய்ப்பை எப்படி நான் விட முடியும் சொல்லுங்க? அதுக்கு நான் வந்து மிஸ் டிரான்ஸ் வாங்கினேன் இல்லைங்களா, அப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, உன் பொண்ணு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஏறி வின் பண்ணிருக்காங்க, ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வருஷமும் நான் வருவேன், இந்த வருஷம் நான் வரல. ஏன்னா எங்க அம்மா காஞ்சிபுரம் நாயக்கு கிருபாம்மா பாம்படுத்து, அவங்க வர முடியாததால நான் வரல இன்னைக்கு. எப்பவுமே அவங்களோட சேர்ந்து வருவேன். இங்க வந்துன்னா நான் நேர்ல பார்த்திருப்பேன். விஷால் மயக்கம் போட்டு விழுந்தது உங்க ப்ரோக்ராம்ல தானே? எங்க ப்ரோக்ராம்ல தான். மயக்கம் போட்டு நிஜமா மயக்கம் போட்டாரா? போட்டாரு. ஏன்னா ஏன்னு தெரியல, நாங்க உள்ள இருந்தோம், எங்களுக்கு தெரியல, எங்களை வெளியவே விடல. மேலதான் மயக்கம் போட்டிருக்காரு. ஸ்டேஜ் மேலயா? அது நியூஸ்ல இதுலதான் பார்த்தேன் நானு. நீங்களே அங்க இருந்துகிட்டே அதுலதான் பார்த்தேன் நானு. அப்டேட் உடனடியா அப்டேட் பண்ணிட்டாங்க மொபைல்ல. சரி சரி சரி. ஸோ எங்க விஷால் அங்க வரைக்கும் வர வச்சு மயக்கம் போட வச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம் அழகிங்க சேர்ந்துக்கிட்டு. எனிவேஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ நீயும் உங்க லவரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எப்படி குழந்தை அடாப்ட் பண்ணிப்பீங்களா? அடாப்ட் பண்ணிப்போம். இப்ப நிறைய பெண்கள் வந்துட்டு குழந்தை இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் நாங்களும் நினைச்சுப்போம். நாங்களும் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்ப்போம். சிம்பிள். அவருக்கு வந்து எப்படி டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிஞ்ச லவ் வந்தது? உன்னோட எந்த கேரக்டரை பார்த்து? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால வந்து நான் மட்டும்தான் போட்டிருந்தேன். அப்ப வந்துட்டு நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாரு கூடயுமே வீடியோஸ் போட மாட்டேன், நான் என்ன மட்டும்தான் போடுவேன். அப்ப வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணது வந்துட்டு நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிதான் மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவா ஒரு 5 months 6 months போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவா சொன்னேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாரு. இப்போ இந்த மிஸ் கூவாகம் நடந்துச்சு இல்லையா, அங்க ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன பாலிடிக்ஸ் இருக்கு, ஏதாவது இருக்கா? இன்னாருக்கு தான் கொடுக்கணும், சில பேர் வந்து நல்லா ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் அழகா இருந்திருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்கும். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் விழுப்புரம் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ஸ்டேஜும் ஏறினேன். மிஸ் சென்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு. அதனால எனக்கு தெரியல. இதுல நான் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன். சொல்லவே முடியாது, சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. ஐயோ எனக்கு எனக்கா பிரைஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? எனக்கு வந்துட்டு இனி வரும் ஜெனரேஷன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு படிப்பு, வேலை வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம வேலைக்கு போனா வந்துட்டு தகாத வார்த்தைகள் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி பேசியிருந்தேன். நீங்க வந்துட்டு இந்த இதுல ஜெயிச்சிட்டீங்க, இனி வரும் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. இனி வரும் எனக்கு வர பொண்ணுங்களை வந்துட்டு நான் படிச்சு என்னாலதான் வந்துட்டு 10th வரைக்கும் முடிச்சேன் நானு. எனக்கு பின்னாடி வர திருநங்கைகளை வந்துட்டு நல்லா படிச்சு பெரிய வேலை வாய்ப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ ஸ்கூல்ல வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை தான் சேர்க்க முடியுது, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒருத்தவங்களை சேர்க்க முடியல. இப்போ இதனாலதான் அந்த 7-8 படிக்கும் போதே மைண்டு நமக்கு நம்ம பொண்ணா நான் தெரியாம குழம்பி போய்
டிரான்ஸ்ஜெண்டருக்கு இல்ல தனியா அப்படி கிடையாது. ஸ்கூல் வச்சுட்டா பெட்டரோ? அப்படி அப்படி வேணாம். ஆண் பெண் திருநங்கை, பெண்ணும் திருநங்கை வந்து சமம்னு தான் எல்லாம் சொல்லணுமே தவிர ஆண் பெண் திருநங்கை 3 வந்துட்டு வேணாம். 3 ஸ்கூல் வேணாம்னு நினைக்கிறேன் நான். சோ ஸ்வீட். கேர்ள்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் ஸ்கூல், ஓகே, அவ்வளவுதான். நிறைய பெண் தான், நீங்க வந்து ஆணுன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. பெண் கண்டிப்பா நீ 100% பெண்ணை விட அழகா இருக்கிற. தேங்க்யூ சோ அண்ட் வேண்டாம் இன்னொரு ஸ்கூல்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.